என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏசப்பா வந்து வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நீ என்ன நேசிக்கிறாயா? உன் இதயத்த தாம்மா. நீ என்கிட்ட அன்பா இரு. அவர நம்ம நேசிக்கணும். சிம்பிளா சொல்லப்போனா லவ் பண்ணணும். இந்த உலகத்துல லவ் பண்றதுக்காக மனுஷன் வந்து என்னெல்லாமோ முயற்சி பண்றான். புறஜாதிகள் பாத்தீங்கன்னா, அவங்க கைய அறுத்துக்கிறாங்க. என்னெல்லாமோ பண்றாங்க. நான் நெறைய வெளிய பாக்குறப்ப நான் யோசிப்பேன், ஏசப்பா நான் அந்த மாரிலாம் உங்களுக்காக பக்தி வைராக்கியமா இல்லையே! அப்படின்னு நான் வந்து என்னை யோசிச்சது உண்டு. சோ நான் அததான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். ஒரு அன்பு தான் முக்கியம். நம்ம வந்து இல்ல நான் எதனாலும் இந்த உலகத்திலே பெருசு அன்பு. சோ நம்ம ஏசப்பாவ நேசிக்கிறோமா? இந்த தேவைக்காக தேடுகிற கூட்டத்துல நம்ம இருக்கிறோமா? இல்ல. நீங்க அன்பா இருங்களேன் ஏசப்பா கிட்ட. அவர்ட்ட நம்ம அதுக்கும் ஏசப்பாட்ட கேட்கலாம். ஏசப்பா என்னால அப்படி முடியல. எனக்கு நான் உங்க கூட கனெக்ட்டா இருக்கணும். எல்லாத்துக்கும் தீர்வு அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட நீங்க நெருங்கி நெருங்கி போக, உங்களோட சொல்லுவாங்க சில பேரு. ஏசப்பா கிட்ட நம்ம நெருங்க நெருங்க பிரச்சனை ரொம்ப அதிகம். எல்லாம் வரும். ஆனா எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியாது. அவர் ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்கார்ல. ஏசப்பா நம்ம கூட இருக்கார்ல. அதுவே நம்மளுக்கு தனி சந்தோஷமா இருக்கும். அவர் கூட இருக்கிறப்ப உங்கள அப்படியே அழகா தூக்கிட்டு போய் உங்கள உயர்த்துவாரு. சோ இந்த நாள்ல நான் எல்லாத்துலயுமே ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். எப்படி ஒரு கூட்டத்துல நம்ம வாழ்றோம்? இந்த மாரி பணம் நமக்கு ஏசப்பா கிட்ட போனா பணம் கிடைக்கும். இப்படி ஒரு நோக்கத்துல நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியம்ன்றது எல்லாமே மாறி போச்சு. இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஆ எல்லாமே வந்து எல்லாரோட நோக்கம் ஃபர்ஸ்ட் ஏசப்பா தான் தேடி வராங்க. ஏசப்பா நல்ல உண்மையா ஆரம்பிக்காங்க. நல்ல ஓட்டம் வந்து எப்படி இருக்கு? ஸ்டார்ட்டிங் சூப்பரா இருக்கு. ஆனா எண்டிங் எப்படி இருக்கு? சரியா இல்ல. சோ அதே கூட்டத்துல நம்ம இருக்கிறோமா? நம்மளோட கூட்டம், நம்மளோட நோக்கம் எல்லாம் மாறுதா? நீங்க அத இன்னைக்கு எல்லாருமே ஆராய்ந்து பாருங்க. நம்ம எப்படி ஆரம்பிச்சோம்? "நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய்ன்னு" சொல்லி வெளிப்படுத்தல வசனம் வாசிக்கிறோம். சோ எல்லாரையும் பார்த்து ஏசப்பா சொல்றாங்க, "நீ ஆதியில எப்படி இருந்த? எப்படி நம்ம தேவன தேடினோம்? ஆனா போக 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 எத தேடுறோம் நம்ம? ஏசப்பா வீடுக்காக ஏசப்பாட்ட வந்து ஜெபம் பண்றோமா? இல்ல எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. அதனால ஏசப்பா போய் தேடுறோமா? பாடுகள்னால தேடுறோமா? இல்ல அவர நீங்க அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு பைபிள்ல வசனம் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? மேலானவை தேடு. பூமியில உள்ளவைகள்ல மேலானவைகளே தேடுங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. சோ நம்ம எத தேடணும்? மேலானவை நம்ம நோக்கி பார்க்கணும். ஏசப்பா யாராவது நம்ம வந்து ஜெபம் பண்றோமா இப்ப? அப்பல்லாம் வந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா உங்க முகத்த பார்க்கணும். உங்க கூட பேசணும். எத்தன பேர் இப்ப நம்ம அப்படி அப்படி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றோமா? ஏசப்பா நான் உங்க முகத்த பார்க்கணும். உங்க குரல கேட்கணும். உங்க கூட நெருக்கமா இருக்கும். அப்படியோட ஜெபம் நம்மளோட ஜெபம் இருக்குதா? இன்னைக்கு எல்லாருமே யோசிச்சு பாருங்க. எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும். இங்க எல்லாமே பாடுகள் இருக்கட்டும். ஆனா நீங்க அப்படி நம்ம ஜெபம் பண்றோமா? நம்ம அப்ப அப்ப நமக்கு தெரிஞ்சது நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்னு சொல்லி. ஏசப்பா என்னால ஜெபம் பண்ண முடியல. எத்தன பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? என்னால ஜெபம் பண்ண முடியல ஏசப்பா. என்னால பைபிள் வாசிக்க முடியலையே. என்னால உங்க சமூகத்துல உட்கார முடியலையே. அதுதான் அந்த நேசம். சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லலாம். அன்பா இருக்கும். அந்த ஸ்டார்ட்டிங்ல கல்யாணம் ஆகுறப்ப எல்லாமே அந்த அன்பா இருப்பாங்க. போக போக அப்படியே விட்டு போயிருது. சோ அந்த அன்பு அந்த ஆதியில இருந்த அன்பு அதுதான். எப்படி இருப்போம்? அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வோம். சோ நம்மளும் அதேதான். அந்த பர்த்திமேயு குருடன் அந்த சம்பவம் கூட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ ஏசப்பா வந்து அவர் வந்து அந்த இடத்துல இருந்து ஏசப்பா அப்படியே நோக்கி கூப்பிடுறாரு. ஏசப்பா என்ன பாத்துற மாட்டாங்களா? சகேயு அவருக்குள்ள அந்த ஏக்கம். அவர் எப்படியா பாத்துற மாட்டோமா? அவர் பாவிதான். அவர் நெறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா அவர் அந்த மரத்துல ஏறிக்கிட்டு ஏசப்பா எப்படியாவது என்ன பாத்துட மாட்டாரா? அந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கா? அந்த தாகம் நமக்குள்ள இருக்கா? அப்படி இருந்தோம்னு வைங்களேன், நம்ம லைஃப்ல நம்ம ஏசப்பா எங்கேயோ கொண்டு போயிருவாங்க. நம்ம இந்த எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், அவர் வந்து நம்மள வேற இடத்துல நம்ம கூட்டிட்டு போவாரு. இன்னைக்கு வந்து ஏசப்பா என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்ட எனக்கு ஃபீல் ஆச்சு பெர்சனலா. நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? நம்மளோட வழி எப்படி போய்க்கிட்டு இருக்கு? நம்ம ஏசப்பா எப்படி நேசிக்கிறோம்? அதுதான். நம்ம ஏசப்பா நேசிக்கிறோம். நேசிக்கிற இடத்துல இருக்கிறோமா? அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். சகேயுக்கு இருந்த அந்த வாஞ்சை நம்மகிட்ட இருக்கா? அந்த காட்டுத்தி மரத்துல இருந்து அவர் எட்டி பார்த்தாரு. ஏசப்பா எப்படியாவது நான் பாத்துற மாட்டேனா? அந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கா? ஏசப்பா கிட்ட நம்ம எப்படியாவது பேசிற மாட்டோமா? அவரு காலையில எந்திரிச்சு வாஞ்சையா இருக்கிற என் பிள்ளை வந்துராதா? என் பிள்ளை இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசிறாதா? என் பிள்ளை என்கிட்ட அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வந்து நம்மள பார்த்து ஏங்கிட்டே இருக்காரு. அவரோட அன்பு அதுதான். நம்ம நினைக்கிறோம், ஐயோ! ஏசப்பா வந்து நம்ம நெறைய தப்பு செஞ்சுட்டோம். ஏசப்பா நம்மள வந்து விரோதியா பார்ப்பாங்களோ! ஏசப்பா மன்னிக்க இல்ல ஏசப்பா ஒவ்வொரு நாளும், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கதவையும் தட்டிக்கிட்டு இருக்காரு. ஏசப்பா என் மகளே எந்திரிச்சிட்டியா? இன்னைக்காவது என்கிட்ட தேட மாட்டியா? இன்னைக்காவது என்ன தேட மாட்டியான்னு சொல்லி, ஏசப்பா ஒவ்வொரு நாளும் வந்து அவரோட அன்பு வந்து அப்படிதான். தாயினும் மேலான அன்பு. உலகத்திலே வந்து நெனச்சு பாருங்க. எல்லா அன்பும் யாரு வாக்கு குடுத்திருக்கலாம் உங்களுக்கு? நான் உன் கூட இருக்கேன்னு. யாருமே உங்க கூட இருக்க முடியாது. எந்த சிச்சுவேஷனாலும் சரி. இவ்ளோ நான் உன் கூட இருக்கேன்மா. ஈவன் அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம். ஈவன் நானே என்னோட வாழ்க்கையில சொல்லுவேன். எங்க அப்பாலாம் சொல்லியிருக்காங்க நெறைய வாட்டி. நான் வந்து உன் கூட இருப்பேன். உனக்கு சப்போர்ட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து பூமியிலே உலகத்திலே இல்ல. சோ மனுஷங்க 1000 வாக்கு குடுக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் அவரு மட்டும் தான் உங்கள வந்து நடத்த முடியும். அவங்க வந்து இந்த பூமியில இருக்க முடியாது. எல்லாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க
சோ கடவுள் மட்டும் ஏசப்பா மட்டும்தான் நம்ம கூட இருக்க போறாரு. சோ நம்ம அவரை நேசிக்கணும். நம்மளோட இதயத்த நம்ம எல்லாமே இந்த நிமிஷம் ஒப்பு கொடுங்க எல்லாரும். ஏசப்பா நான் உங்களை நேசிக்கணும்ப்பா. உங்களை நேசிச்சா மட்டும் போதும். நம்ம வேற எதுவுமே இந்த உலகத்தை பார்க்காதீங்க. உலகத்துல இப்ப எல்லாரோட இது மாறிக்கிட்டே வருது. நம்ம ஏன் மாறணும்? உங்களோட நோக்கத்தை மாத்தாதீங்க. நோக்கத்தை அவர் மேல வைங்க. ஏசப்பா மேல அன்பாரு. அவங்க அதுதான் கேக்குறாரு ஏசப்பா. உங்க இதயத்தை கேக்குறாரு. ஏசப்பா இவ்வளவு நேரம் தேடுறேன். பூமியில ஏசப்பா பரலோகத்துல இருந்து நோக்கி பாக்குறாராம். தேவனை தேடுகிற சங்கீதம் பாருங்க. அந்த வசனம் கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம். அந்த வசனம் பாருங்க. தேவனை தேடுகிற இருதயம் உள்ள தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவன் உள்ளா என்று அவர் பரலோகத்துல இருந்து நோக்கி பார்க்கிறார் ஏசப்பா. செகண்ட் 2வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சோ அவரோட இது ஃபுல்லாவே என்ன யாராவது தேட மாட்டாங்களா? என் பிள்ளைகள் என்ன தேடாதா? சோ அது மட்டும்தான் அவரோட நோக்கமா இருக்குது. சோ நம்ம ஏசப்பா முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் முகத்தை நோக்கி பார்த்து ஒருத்தரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. உங்க பிரச்சனை எல்லாமே மாறும். சோ நீங்க ஏசப்பா நீங்க கேட்கலாம். ஆனா ஏசப்பா நோக்கி பார்த்துட்டேன் என் பிரச்சனை எல்லாம் மாறுமா? இல்ல. பிரச்சனை அப்படியேதான் இருக்கும். எதுவுமே அப்படியே அதுக்குள்ளேயேதான் போவீங்க. ஆனா அவரு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அது பெருசா தெரியாது. அது உங்களுக்கு பிரச்சனை பெருசாவே தெரியாது. சோ இந்த நேரத்துல நான் எல்லாருமே சரி, எல்லாருமே ஒரு விஷயம் ஏசப்பா நோக்கி பாருங்க. ஏசப்பா இன்னைக்கு நீங்க எங்க இதயத்த ஏசப்பா சரி பண்ணுங்க. எங்களை சரி பண்ணுங்க. எங்களை நேசிக்கணும். நான் உங்களை நேசிக்கணும் ஏசப்பா. எல்லாருமே கேளுங்க. இப்போ இந்த நிமிஷம் கேளுங்க. நான் உங்களை நேசிக்கணும் ஏசப்பா. அவர் ஒவ்வொரு நாளும் பாக்குறாரு. பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கும். எருசலேமே எருசலேமே நான் உன்னை எப்படி சேர்த்துக்கொள்ள வாஞ்சையா இருந்தேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள அணைக்கிறது போல அணைக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற? என்னை விட்டு எறியறீங்க. நீ கல்லை விட்டு எறிகிற அப்படின்ற மாதிரி அந்த வசனம் இருக்கு. சோ அதே கூட்டத்துல நம்ம போய் இருந்துடக்கூடாது. சோ நம்ம ஏசப்பா நம்மளை சேர்க்கணும்னு எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாரு. என் பிள்ளை இன்னைக்கு ஜோம் பண்ணிடாதா? அந்த ஜூம் மீட்டிங் இதெல்லாம் எதுக்கு? நம்ம ஏசப்பா தேடணுங்கிறதுக்காக தான். நம்ம தேடுறோமா? நம்ம நோக்கி பார்ப்போம். காலையில எந்திரிச்சு ஜோம் பண்றோமா? அவர் காலையில எந்திரிச்சு ஏசப்பா வெயிட் பண்ணுவாங்க. என் பிள்ளை என்கிட்ட வந்துராதா? நம்ம ஆதியில நல்லா ஜோம் பண்ணிருப்போம். ஒரு காலத்துல நான் ஜோம் பண்ணேன். இப்ப இல்ல அப்படின்றது இல்ல. இப்பயும் நம்ம ஜோம் பண்ணணும். யார் யாரெல்லாம் நம்ம விழுந்திருக்கோமோ ஏசப்பா நான் இன்னும் ஜோம் பண்ணணும். இன்னும் பைபிள் ரீட் பண்றோம். எத்தனை பேரு நம்ம பைபிள் ரீட் பண்றோம், வேதத்தை தியானிக்கிறோம். ஏசப்பா இதுதான் எதிர்பார்க்கிறாரு. டெய்லி நம்ம கிட்ட என் பிள்ளை இன்னைக்கு வாசிக்கிறாதா? என் பிள்ளை இன்னைக்கு வாசிச்சிராதா? நம்ம அடுத்த வாரம் புனித வெள்ளி செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த நேரத்துல எல்லாருமே இந்த நிமிஷம் எல்லாருமே தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா நான் என்னையும் சேர்த்து ஏசப்பா இப்போ ஒப்பு கொடுங்க எல்லாரும். ஏசப்பா நாங்க ஜெபம் பண்ணணும். ஏசப்பா ஏசப்பா நாங்க ஜெபம் உண்மை தேடணும். உண்மையா தேடணும்ப்பா. பைபிள்ல என்ன போட்டிருக்கு? தேடணும்னு போடல. உண்மையா தேடுகிறவருக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இந்த வசனம் 100க்கு 100 உண்மை. நான் என்னோட லைஃப்ல சொல்லுவேன். நான் என்னைக்கெல்லாம் அசால்ட்டா உட்கார்ந்தா இல்ல. என்னைக்கெல்லாம் உண்மையா ஏசப்பான்னு உட்காரணும் அன்னைக்கு நான் அவர்ட்ட இருந்து ஆன்சர் ஏசப்பாட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட நான் பெற்றுக்கொள்ளாம எழும்பினது இல்ல. இன்னைக்கு கூட நான் அப்படிதான். இன்னைக்கு ஏசப்பா என்கிட்ட பேசினாங்கன்னா உண்மையா நம்ம உட்காரணும். இல்ல உட்கார் ஜெபம் உட்காந்துட்டு ஐயோ இன்னைக்கு நம்ம கடன் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஐயோ இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் ஆபீஸ்ல இவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணணுமே. ஐயோ காலேஜ்ல இந்த பொண்ணு என்னை அப்படி நீங்க தாட்ல உட்காரக்கூடாது. உண்மையா ஒரு முகப்பட்டு ஒரு மனப்பட்டு ஏசப்பட்டு உட்காருங்க. உண்மையா தேடுறதுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அந்த பர்த்திமேல குருடன் அவ்வளவு பேர் கூட்டத்துல அவர் கூப்பிடுற மட்டும் ஏசப்பையா நின்னாங்க. அவர் அவர் அவரோட கூப்பிடுதல் அவ்வளவு சவுண்டா இருந்தது. அதே மாதிரி நம்மளோட கூப்பிடுதலும் அதே மாதிரி இருக்கணும். ஏசப்பா நேசிக்கணும். உண்மையா நேசிக்கணும். அவரோட இதயம் என்ன? அவருடைய சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போறான். பூமியில நம்ம இஷ்டத்துக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் பண்ணி நான் பெரிய ஆள் ஆகணும். உங்களுக்கு 1000 பிளான் இருக்கலாம். ஆனா அவர் சித்தம் செய்கிறவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். ஏசப்பா பூமியில பிதாவின் சித்தம் செஞ்சுதான் அவர் பரலோகத்துக்கு போனாரு. அவரோட இஷ்டத்துக்கு இல்ல. ஏசப்பா தான் நமக்கு முன்மாதிரி. நீங்க வசனத்தை எடுத்து பாருங்க. பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்கு போவாரு. ஏசப்பாவே கேட்பாரு, இது சித்தம்னா ஆகிலும் இது உம்முடைய சித்தம்னா அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அவரோட கடைசி ஜெபம் அதேதான் நம்மளும் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஏசப்பா உங்க சித்தத்துக்கு ஒப்படுக்கிறோம். நாங்க உண்மை அன்பா இருக்கணும் ஏசப்பா. உண்மை நேசிக்கணும்ப்பா. எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஒன்று கூடி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உண்மை நேசிக்கிற இதயத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்க உலகத்தை எல்லாம் உண்மை நோக்கி பார்க்க பரலோக ராஜ்யம் ஏசப்பா நோக்கி பார்த்து உண்மை நோக்கி பாக்குறப்பா. ஒரு அன்பை எங்களுக்கு எல்லாம் கட்டளையிடுங்க ஏசப்பா. இந்த நிமிஷம் நான் ஜெபம் பண்றேன் ஏசப்பா. அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க அன்பால நிரப்புங்கப்பா. அந்த அன்பு இல்லாதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை. ஃபேமிலியில எவ்வளவு ஒரு போராட்டம். அன்பை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. உங்க அன்பை ஊத்துங்கப்பா. நாங்க உங்களை நேசிக்கணும்ப்பா.
உண்மை தேடணும்ப்பா. பூமியில தேவனை தேடுகிற இதயம் உள்ளம் உண்டோ என்று சொல்லி பரலோகத்திலிருந்து தேவன் கண்ணோக்கமாகினார் வசனம் இருக்குது. ஏசப்பா எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. எங்க இதயத்தை மாற்றுங்கப்பா. நாங்க உண்மை தேடணும்ப்பா. அதிகாலையில நம்ம எந்திரிச்சு தேடணும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களை நேசிக்கணும்ப்பா. நாங்க வீக்கா இருக்கிறோம்ப்பா. இந்த நேரம் நான் ஒப்பு கொடுக்குறேன். இங்க இருக்கிற பிள்ளைகள் என்னையோட சேர்த்து நான் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா நாங்க காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். பைபிள் அதிகமா வாசிக்கணும்ப்பா. அப்பா உண்மை அறியாத எத்தனை பிள்ளைங்க ஏசப்பா தெரியாத கடவுளுக்காக கண்ணை கீக்குறாங்க, கைய கீக்குறாங்க. அப்படிலாம் நீங்க கேட்கலையே. இதயத்தை கேட்கிறீங்க. உண்மை தேடணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஏசப்பா அன்பை எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. அன்பின் ஆவியானவரே ஏசப்பா அன்பை எங்க எல்லாத்துக்குள்ள இந்த பிள்ளைகள் எல்லாத்துக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க, அன்பை ஊற்றுங்க. நாங்க அன்பா இருக்க உதவி செய்யுங்க. உம்மிடத்துல முதல்ல அன்பா இருக்கணும்ப்பா. தேவனாகிய கர்த்தரிடத்துல முதலாவது கட்டளையே அதானப்பா. நீ உன் தேவனை நேசின்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த நேசத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களால் ரொம்ப வீக்கா இருக்கிறோம்ப்பா. உண்மை தேடணும்ப்பா. ஏசப்பா 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் ஏசப்பாவை கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க எல்லாரும். ஏசப்பாக்கா எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்குறோம். நான் வேலையா இருக்குன்னு போயிடுறோம். என்னால வேலை இருக்கு, என்னால பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியலன்னு போயிடுறோம். ஏசப்பா அப்படி நாங்க இருக்கக்கூடாது. இந்த தேவனை நம்ம தேடணும்ப்பா. உங்க அதிகமா தேடுற ஏசப்பா. இந்த ஆவியானவர் எங்களோட இடைப்படுங்க. இந்த நேரம் அன்பின் ஆவியானவர் அன்பை ஊற்றுங்க. ஏசப்பா உங்க தேடுற இதயத்தை தாங்க. உங்க தேடுகிற இதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் தாங்கப்பா. அங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க தேடணும். வாஞ்சியா உங்க தேடணும். உண்மையா தேடுறதுக்கு என் தேவனே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உண்மையா தேடணும் ஏசப்பா. சும்மா தேடுறது இல்ல. பைபிள்ல போட்டிருக்கேன். உண்மையா தேடுகிறவருக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்களோட ப்ராப்ளம், உங்களோட ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரலையா? இன்னும் கூப்பிடுங்க. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. உண்மையா தேடுங்க. ஒருமனப்பட்டு கூப்பிடுங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஏசப்பா கூப்பிடுங்க. ஏசப்பா உங்களுக்கு பதில் அளிப்பார். பதில் அளிப்பார் ஏசப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா உங்க கரத்துல பிடிக்கிறோம். நாங்க இன்னும் உண்மை தேடணும், உண்மை பின்பற்றணும் ஏசப்பா. அன்பை எங்களுக்குள்ள தாங்க. நாங்க இன்னும் வாஞ்சியா இருக்கணும். உங்க மேல பாசமா இருக்கணும் ஏசப்பா. உங்களை தேடணும் ஏசப்பா. அதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல ஒப்படைச்சு ஜெபம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.